ரொம்ப எளிமையான கதை. அதில் கொஞ்சம் காமெடி முலாம் பூசி எடுக்கிறதுல அருண் டி ஜோஸ் வந்து 2022 ஜோஜோன்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படம் உங்களுக்கே தெரியும் அது எந்த மாதிரி படம்ன்ட்டு. இந்த பிரம்மாண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்திருக்காரு, இந்த படம் மற்ற படங்கள் மாதிரி அதற்கு முன்றைய படங்கள் மாதிரி காமெடியை முலாம் பூசப்பட்டு எடுத்தப்பட்டதா, இது வந்து ஒரு அட்வென்ச்சர் காமெடி ஃபில்மாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. இந்த பிரம்மாண்ட்ஸ் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு அண்ணன் அவன் திடீர்னு வந்து காணாமல் போகிறான். அந்த அண்ணனை தம்பி வந்து தேடி பிடிக்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. அந்த அண்ணன் வந்து கிடைச்சானா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய இங்கே வந்து யூகேல வந்து 12+ கொடுத்துருக்காங்க, 12A கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. ரொம்ப வல்கரான விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு தமிழ் டயலாக் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே குபீர் சிரிப்பு தான் அந்த சீனு. அதே மாதிரி கன்னடிகா அண்டு மலையாளிஸ்க்கான அந்த இதையும் கொஞ்சம் சமமாக பாவிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனிவே அருண் டி ஜோஸ் வந்து இந்த படத்தை சிறப்பாகவே பண்ணியிருந்தார். ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் மனநிலையானு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்போது, எஸ்பெஷலி நீங்கள் ஒரு காமெடி ஃபிலிம்லாம் பார்க்கும்போது ஒரு ஜாலியான மனநிலையில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப டென்ஷனாகி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் ஸ்கிரிப்ட் ஒழுங்காக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து நான் ரொம்ப டென்ஷனான ஒரு மனநிலையில் இந்த படம் பார்க்க வந்தேன். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால் ஸ்கிரிப்டில் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை பின்னட்டுங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் அந்த 5க்கு 3.25. இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய, ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்ம். தியேட்டர் மெட்டீரியல்னால் கண்டிப்பாக தியேட்டர் மெட்டீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.